இந்த வீடியோல நம்ம வந்து பீட்டா ஃபிஷ்க்கு நல்ல தண்ணி ஊத்தலாமா? இல்ல உப்பு தண்ணி ஊத்தலாமா? அப்படியே தண்ணி கரெக்ட்டா ஊத்தணும். அதில என்னென்னலாம் இருக்கக்கூடாது, என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நெறையா விஷயம் இந்த வீடியோல இருக்கு. நெறையா தப்பு நீங்களும் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து அந்த தப்பெல்லாம் வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து பாடுறா. வந்து பாடுறா. ஃபர்ஸ்ட்டு வந்து பீட்டா ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷா, சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷா அப்படின்னு பார்த்துடலாம். பீட்டா ஃபிஷ் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். அதாவது நீங்க நினைக்கலாம், என்னடா இது பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் சால்ட் வாட்டர் தானே ஊத்திட்டுருக்கேன். இவன் என்னடா ஃப்ரெஷ் வாட்டர்ன்னு சொல்றான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, நிஜமாலேயும் பீட்டா ஃபிஷ் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. நீங்க சால்ட் வாட்டர் ஊத்திட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து அத மாத்திக்கிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊத்துங்க. ஏன் சொல்றேன்னா அப்புட்ன்னா, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து மெயின்லி எங்க காணும்னா, இப்போ சிங்கப்பூர்ல தான் அது ஆரிஜின் ஆச்சு. அப்போ வந்து அது வந்து மெயினா பேடி ஃபீல்ட்ஸ், அதாவது விவசாய நிலத்துல தான் அது அதிகமா இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெஷ் வாட்டர் தான் அதிகமா ஊத்துவாங்க. அப்படி ஊத்தும்போது அந்த மாரி இடத்துல ப்ரீட் ஆகி வந்தது தான் இந்த பீட்டா ஃபிஷ். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதாவது இந்த சால்ட் வாட்டர் வந்து அவங்க இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட டேங்க்ல சால்ட் எப்போ ஆட் பண்ணுவாங்கன்னா, அந்த பீட்டா ஃபிஷ்க்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல அதுக்கு வந்து சிக் இருக்கு. இந்த மாரி டைம்ல தான் பீட்டா ஃபிஷ்ஷோட டேங்க்ல சால்ட் ஆட் பண்ணணும். மத்த டைம்ல பீட்டா ஃபிஷ்ஷோட சால்ட்டுக்கு பீட்டா ஃபிஷ்ஷோட டேங்க்ல சால்ட் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ வந்து பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஊத்தணுமா, சால்ட் வாட்டர் ஊத்தணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் தான் ஊத்தணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்க ஃப்ரெஷ் வாட்டர் ஊத்திட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ரொம்ப மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்ல வந்து ஆ குளோரினேஸ் கலந்துருக்கக்கூடாது. அதாவது இந்த வாட்டர் வந்து குளோரினேஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது வந்து கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும். நெறையா பூச்சிக்கொல்லி இந்த மருந்தெல்லாம் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அனுப்புவாங்க. அந்த மாரி வாட்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க அந்த மாரி வாட்டர் யூஸ் பண்றீங்கன்னா, வாட்டர் நியூட்ரலைசேஷன் சொல்லிட்டு ஒரு பவுடர் வந்து கடையில விக்கும். அந்த பவுடர் வாங்கி நீங்க கலக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணிய வந்து நீங்க பீட்டா ஃபிஷ்க்கு ஊத்தலாம். அதாவது நான் எதுக்காக சொல்றேன்னா, நெறைய பேத்துக்கிட்ட ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கிடைக்காது. குளோரினேஸ் வாட்டர் மட்டும் தான் கிடைக்கும். நெறைய பேத்து வீட்ல. நானே நெறைய பேத்து வீட்ல பார்த்துருக்கேன். அந்த மாரி பட்சத்தில தான் அந்த மாரி நியூட்ரிலேஷன் பவுடர் வாங்கி அந்த தண்ணீல கலக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பீட்டா ஃபிஷ்க்கு ஊத்த சொல்றேன். அதாவது நீங்க சொல்லலாம், "நான் இன்னுமே பீட்டா ஃபிஷ் வந்து சால்ட் வாட்டர் தான் வளர்த்துட்ருக்கேன்." அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமா, தாராளமா பீட்டா ஃபிஷ் வந்து சால்ட் வாட்டர்ல வளர்த்தலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா, அந்த பீட்டா ஃபிஷ் வந்து எதுக்காக எந்த தண்ணீல வளர்ந்து வளர்ந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் வளர்ந்து வந்துச்சு. அதுக்குன்னு சால்ட் வாட்டர்ல அது உயிரோட இருக்காது, செத்து போயிரும் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. ஏன்னா, உங்களுக்கே தெரியும் பீட்டா ஃபிஷ் வந்து ஒரு ஹார்டியான ஃபிஷ். அதனால மேக்ஸிமம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் அது வந்து தாங்கிக்க முடியும். அதனால தான் அந்த பீட்டா ஃபிஷ் வந்து நீங்க சால்ட் வாட்டர்ல போட்டாலுமே அந்த பீட்டா ஃபிஷ் வந்து நல்லா தாங்கறதுக்கான ரொம்ப ரொம்ப மெயினான காரியம். ஆனா, நீங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல விட்டீங்கன்னா, அந்த பீட்டா ஃபிஷ் வந்து இன்னுமே ஹேப்பியா இருக்கும். ஏன்னா, அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் அந்த பீட்டா ஃபிஷ் வந்து முன்னாடி இருந்தே ப்ரீட் ஆகி வளர்ந்து வந்திருக்கு. இந்த வீடியோ நம்ம எதுக்காக போட்டோம்னா, நம்ம சேனல்ல நம்ம முன்னாடி போட்ட வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பீட்டாக்கு என்ன மாரி தண்ணி ஊத்தலாம்? அத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நம்ம சேனல்ல சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.